இயேசுநாதருடைய பகிரங்க வாழ்வின் 2ஆம் வருடம். அத்தியாயம் 141. அரிமத்தியாவுக்கு போகும் வழியில் சீடர்களுக்கு போதனை. காட்சி நாள் ஏப்ரல் 19, 1945. சேசுவிடம் ராயப்பர் ஜோசப் என்ற மனிதனை காட்டி, என் ஆண்டவரே, இம்மனிதனை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறார். எம்மாவுசை அவர்கள் விட்டதிலிருந்து அம்மனிதன் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். அல்பேயுசின் மகன்களும் சீமோனும் அவன் மேல் தனி கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் சொல்வதை அவன் காது கொடுத்து கேட்கிறான். ராயப்பருக்கு பதில் மொழியாக சேசு, நான் சொன்னேனே, அவன் கலிலேயா வரையிலும் நம்முடன் வருவான். அதற்கு பின் அவன் நம்முடன் தங்குவான். அப்படித்தான் நடக்கும் என்பதை நீயே காண்பாய். அவனும் சீடனாக போகிறானா? அவனை பற்றி அந்த மோசமான கதை உள்ளதே. நீயும் ஒரு பரிசேயனாகிவிட்டாயா? நான் பரிசேயன் அல்ல. ஆனால் பரிசேயர்கள் நம்மீது ஒரு கண் வைத்திருப்பதில் மிகவும் தீவிரமாயிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் ஜோசப் நம்முடன் இருப்பதை அவர்கள் கண்டால் நமக்கு உபத்திரவம் ஏற்படுத்துவார்கள். இதுதான் உன் கருத்து. ஆகவே நாம் உபத்திரவத்திற்கு பயப்பட்டு ஆபிரகாமின் மகன் ஒருவன் துயரத்துக்குள் மூழ்கும்படி விட்டுவிட வேண்டுமா? அல்ல. சீமோன் ராயப்பா, தன்னுடைய ஆழமான காயம் எப்படி குணமாகிறது என்பதை பொறுத்து அந்த ஆன்மா இழக்கப்படும் அல்லது காப்பாற்றப்படும். ஆனால் நாங்கள் உம்முடைய சீடர்கள் இல்லையா? சேசு ராயப்பரை பார்த்து இனிமையுடன் புன்னகை புரிகிறார். அதன் பின், ஒரு நாள் பல மாதங்களுக்கு முன் மேலும் பலர் வருவார்கள் என்று உன்னிடம் நான் சொன்னேன். வயல் நிலமோ பரந்தது, மிக விரிவானது. அதன் விரிவின் நிமித்தம் வேலையாட்கள் ஒருபோதும் போதுமானதாய் இருக்க மாட்டார்கள். இன்னொரு காரணம், பலர் யோனாவை போல் கடின உழைப்பால் இறந்து விடுவார்கள். ஆயினும் நீங்கள் எப்போதும் என் சலுகை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சஞ்சலப்படுகிற ராயப்பரை தம் பக்கம் இழுத்து கொள்கிறார். இந்த வாக்குறுதி அந்த அப்போஸ்தலரை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. ஆக ஜோசப் நம்முடன் வருகிறார், அப்படித்தானே? ஆம். அவனுடைய இருதயம் தேற்றப்படும் வரை, அவன் அனுபவிக்க நேர்ந்த எல்லா கசந்த பகையினாலும் அவன் ஆழமாக அனுபவப்பட்டிருக்கிறான். உள்ளபடியே அவன் விஷமூட்டப்பட்டிருக்கிறான். யாகப்பரும் அருளப்பரும் பிலவேந்திரரும் சேசு பக்கத்தில் வந்து அவர் சொல்வதை கேட்கிறார்கள். ஒருவன் தன் பகைமையுள்ள சகியா தன்மையினால் இன்னொருவனுக்கு செய்யக்கூடிய பெரும் கெடுதியை உங்களால் கணக்கிட முடியாது. உள்ளத்தின் நோயால் கஷ்டப்பட்டவர்கள் மேல் உங்கள் குரு எப்போதும் மிக தயாளமாயிருந்தார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். என் மிக பெரும் புதுமைகளும் என் முக்கியமான புண்ணியமும் சரீரங்களை குணப்படுத்துவதில் அடங்கியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படியல்ல நண்பர்களே. நீங்கள் முன்னால் நடந்து செல்கிறவர்களும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறவர்களும் எல்லாரும் இங்கே வாருங்கள். சாலை அகன்றிருக்கிறது. நாம் ஒரே கூட்டமாக நடந்து செல்லலாம். எல்லாரும் சேசுவை சுற்றி கூடி வருகிறார்கள். சேசு தொடர்ந்து சொல்லுகிறார்,
என்னுடைய முக்கியமான செயல்கள் என்னுடைய சுபாவத்துக்கும் என் அலுவலுக்கும் மிக தெளிவான சாட்சியமாயிருப்பவை. என் பிதா மகிழ்ச்சியுடன் நோக்குபவை எவை என்றால், ஒன்று அல்லது பல தலையான பாவங்களிலிருந்து அல்லது துயரத்திலிருந்து இருதயங்களை குணமாக்குகின்றதைத்தான். தாங்கள் சர்வேஸ்வரனால் அடிக்கப்பட்டு கைவிடப்பட்டதாக இருதயங்களுக்கு உறுதி ஏற்பட்டால் அவை துயரத்தால் தளர்வடைந்து போகின்றன. கடவுளுடைய உதவியின் நிச்சயத்தை இழந்துவிட்ட ஓர் ஆன்மா எப்படி இருக்கும்? அது புழுதியில் விழுந்து கிடக்கும் மெல்லிய இளங்கொடி. தன் பலமாகவும் மகிழ்வாகவும் இருந்த கருத்தாகிய கொழுகொழு கம்பை அதனால் பற்றி பிடிக்க இயலவில்லை. நம்பிக்கையற்று வாழ்வது மிக கொடூரமானது. கஷ்டங்களின் மத்தியில் வாழ்க்கை அழகு உடையதாய் இருப்பதின் ஒரே காரணம் அது தெய்வீக சூரியனிடம் இருந்து அத்தகைய அனலை பெற்றுக்கொள்வதால் தான். அந்த சூரியனே வாழ்க்கையின் குறிக்கோள். மனிதனுடைய நாட்கள் அங்கலாய்ப்பாக கண்ணீர்களால் நனைந்து இரத்தத்தால் தோய்ந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் சூரியன் உதித்து வரும். அதற்கு பிறகு அங்கே துயரம் இராது, பிரிவுகள் இராது, கடுமை இராது, பகை இராது, நிர்பாக்கியமும் சூழும் பனிமூட்டத்தில் தனிமையும் இராது. இவற்றிற்கு மாறாக அங்கே பிரகாசமும் பாடலும் தெளிவும் சமாதானமும் இருக்கும். அங்கே சர்வேஸ்வரன் இருப்பார், நித்திய சூரியனாகிய சர்வேஸ்வரன். ஒரு சூரிய கிரணம் நடக்கும்போது பூமி எவ்வளவு துயரமாய் இருக்கிறதென பாருங்கள். சூரியன் அழிந்துவிட்டது என்று ஒரு மனிதன் சொல்லும் நிர்பந்தம் ஏற்பட்டால் அவன் ஒரு இருண்ட புதைகுழியில் எக்காலத்திற்கும் வாழ்வதாகவும், இறப்பதற்கு முன்னே புதைக்கப்பட்டு இறப்பதாகவும் உணரமாட்டானான். ஆனால் சூரியனை மறைத்து உலகத்தை சோகமாக காணப்படச் செய்கிற ஒரு கிரகத்தின் பின்னால் இன்னமும் கடவுளுடைய பிரகாசமான சூரியன் உள்ளதென்று மனிதன் அறிகிறான். வாழ்க்கையில் கடவுளுடன் ஐக்கியமாக்கப்படும் நினைவு அப்படித்தான் இருக்கிறது. மனிதன் காயப்படுத்தினால், களவு செய்தால், அவதூறு பேசினால் கடவுள் குணமாக்குகிறார், அருளுகிறார், நீதியாக்குகிறார். அதை அவர் முழு அளவில் செய்கிறார். கடவுள் உன்னை தள்ளிவிட்டார் என்று மனிதர்கள் சொல்லக்கூடும். ஆனால் நம்பிக்கையுள்ள ஒரு ஆன்மா, கடவுள் நீதியும் நன்மைத்தனமுமாய் இருக்கிறார், அவருக்கு எல்லா காரணங்களும் தெரியும், அவர் தயாளமுள்ளவர், அவர் உலகத்திலேயே அதிக தயாளமுள்ளவர்களை விட கூடுதல் தயாளமுள்ளவர் என்று நினைக்கிறது. கண்டிப்பாக நினைக்க வேண்டும். அவர் அளவற்ற விதமாக அப்படி இருக்கிறார். ஆதலால் நான் கண்ணீர் வடியும் முகத்தோடு அவர் மார்பில் சாய்ந்து, தந்தையே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, உம் மகன் அங்கலாய்த்து சோர்ந்து போகிறேன், எனக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும் என்று அவரிடம் சொன்னால் அவனை அவர் தள்ளிவிட மாட்டார். மனிதனால் குழப்பப்பட்டு சாத்தானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறவர்களை சேகரிக்க நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்களை நான் ரட்சிக்கிறேன். அதுவே என் உண்மையான அலுவல். ஒரு சரீரத்தில் செய்யப்படுகிற புதுமை தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துவதாகும். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அலுவல் ஆன்மாக்களை ரட்சிப்பதே. கடவுளின் பார்வையிலும்
தங்களின் பார்வையிலும் என்னால் புனர்வாழ்வு அடைந்தவர்கள் என் பிரமாணிக்கமுள்ள சீடர்களாயிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். நான் சொல்வது சரியே. அவர்கள் கூட்டம் கூட்டமாக மக்களை அதிக வல்லமையோடு கடவுளிடம் நடத்தி செல்லக்கூடியவர்களாயிருப்பார்கள். அவர்கள் ஜனங்களிடம், நீங்கள் பாவிகளா? நானும் அப்படி இருந்தேன். நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? நானும் அப்படி இருந்தேன். நீங்கள் நம்பிக்கை அற்றுவிட்டீர்களா? நானும் அப்படி இருந்தேன். அப்படி இருந்தும் நீங்களே பார்க்கலாம், மெசியா என்னுடைய ஆத்ம துயரங்கள் மீது இரக்கம் கொண்டார். நான் அவரது குருவாக வேண்டுமென்று விரும்பினார். ஏனென்றால் அவர் இரக்கமாகவே இருக்கிறார். உலகம் அதை உறுதியுடன் ஏற்றுக்கொள்ள அவர் ஆசிக்கிறார் என்று சொல்கிறான். தன்னிடத்திலேயே அவருடைய இரக்கத்தை அனுபவித்தவனை விட மற்றவர்களுக்கு அந்த உறுதியை கொடுப்பதற்கு அதிக தகுதி பெற்றவன் வேறு யாரும் இல்லை. இப்பொழுது நான் அவர்களை என் நண்பர்களுடனும் நான் பிறந்தது முதல் என்னை வணங்கி வந்தவர்களுடனும் சமமாக்குவேன். அதாவது உங்களுடனும் இடையர்களுடனும் அவர்களை இணைப்பேன். அது மட்டுமல்ல, அவர்களை இடையர்களுடனும் குணப்படுத்தப்பட்டவர்களுடனும் உங்கள் 12 போல் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்படாமல் இருந்தாலும் என் வழியை தங்கள் வாழ்நாளெல்லாம் பின்பற்றியவர்களுடனும் பின்பற்றப் போகிறவர்களுடனும் இணையாக வைப்பேன். நம் நண்பன் ஜோசப் கேட்டுக்கொண்டபடி ஈசாக் அரிமத்தியாவின் பக்கத்தில் இருக்கிறான். திமோனேயுஸ் வரும்போது அவனுடன் சேர்ந்து கொள்ளும்படி ஈசாக்கை என்னுடன் கூட்டிச் செல்வேன். ஜோசப் என்னிடம் சமாதானமும் ஒரு வாழ்நாள் முழுவதும் வாழத் தகுந்த காரணமும் இருப்பதாக நீ கருதினால் அவர்களுடன் நீயும் சேர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு நல்ல சகோதரர்களாக இருப்பார்கள். ஓ என் ஆறுதலே, எல்லாம் நீர் சொல்கிறபடியே உள்ளன. மனிதன் என்ற முறையிலும் விசுவாசி என்ற முறையிலும் எனக்கு ஏற்பட்ட ஆழமான காயங்கள் வேகமாக குணமாகி வருகின்றன. உம்மோடு நான் 3 தினங்கள் இருந்துள்ளேன். 3 நாட்களுக்கு முன் என் வதைப்பாக இருந்தது இப்பொழுது மறைந்து போகிற கனவை போலிருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த கனவு இருந்தது, ஆனால் நேரம் செல்லச் செல்ல அதன் குரூர அம்சங்கள் யதார்த்தத்துக்கு முன்பாக மறைகின்றன. கடந்த இரவுகளில் நான் விஷயங்களை பற்றி சிந்தித்து பார்த்தேன். ஜோப்பாவில் எனக்கொரு நல்ல உறவினர் இருக்கிறார். என் கஷ்டங்களுக்கு தாம் அறியாத காரணமாக அவர் இருந்தார். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் அந்த பெண்ணை நான் சந்தித்தேன். அப்படியென்றால் அவள் யாருடைய மகள் என்று நாங்கள் அறிய முடிந்திருக்குமா என்று நீர் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். உண்மைதான், அவள் என் தகப்பனின் முதல் மனைவியின் மகளாக இருந்திருக்க கூடும். ஆனால் அவர் அவளுடைய தந்தை அல்ல. அவளுடைய பெயரே வேறு. அவள் தூர இடத்திலிருந்து வந்தவள். அவள் வியாபார தொடர்புகளால் என் உறவினருக்கு அறிமுகமானவள். அப்படித்தான் நான் அவளை சந்தித்தேன். என் உறவினருக்கு என் தொழில் மிகவும் பிடித்திருந்தது. அவருக்கே அதை கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். இந்த தொழில் அதை நடத்த ஒருவன் இல்லாவிட்டால் முறிந்து போகும். அவர் இதை வாங்கிக் கொள்வார் என்பது நிச்சயம். அதற்கு இன்னொரு காரணம், அவரால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக அவர் மன உளைச்சல் அடையாமலும் இருப்பார். அப்போது நான் சுயமாய் வாழக்கூடியவனாய், கவலை எதுவும் இல்லாமல் உம்மை பின் செல்லக்கூடியவனாய் இருப்பேன். நீர் குறிப்பிட்ட ஈசாக் என்ற மனிதனை மட்டும் எனக்கு தாரும்.
நான் தன்னன் தனிமையில் என் சிந்தனைகளுடனே இருக்க அஞ்சுகிறேன். அவை இன்னும் அதிக தூரமாகவே உள்ளன. நீ ஈசாக்கை உன்னுடன் வைத்துக் கொள்ளும்படி கொடுப்பேன். அவன் பரிவுள்ள ஆன்மா, துயரம் அவனை உத்தமமாக்கியுள்ளது. அவன் தன் சிலுவையை 30 ஆண்டுகள் சுமந்திருக்கிறான். துன்பப்படுவதென்றால் என்ன என்று அவன் அறிவான். இதற்கிடையில் நாங்கள் முந்தி போகிறோம். நீ நசரேத்தில் எங்களுடன் சேர்ந்து கொள். ஜோசப்பின் வீட்டில் நாம் தங்கவில்லையா? அநேகமாக ஜோசப் ஜெருசலேமில் இருப்பான். ஆலோசனை சங்கம் மிக சுறுசுறுப்பாய் இருக்கிறது. ஈசாக்கிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவன் அங்கே இருந்தால் நம் சமாதானத்தை அவனுக்கு கொண்டு செல்லலாம். அவன் அங்கே இல்லாவிட்டால் நாம் ஓர் இரவு மட்டும் ஓய்வெடுக்க அங்கே தங்குவோம். கலிலேயாவுக்கு போய் சேர நான் ஆவலாயிருக்கிறேன். அங்கே ஒரு தாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சஞ்சலம் கொடுப்பதில் தீவிரமாயிருக்கிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களை திடப்படுத்த விரும்புகிறேன் என்று சேசு சொல்கிறார். காட்சி முடிகிறது.